தமிழ் மாதம் சித்திரை 18, ஆங்கிலம் மே 1, சனிக்கிழமை. திதி பஞ்சமி, இரவு 10:38 வரை. அதன்பின் சஷ்டி. நட்சத்திரம் மூலம், பிற்பகல் 3:38 வரை. அதன்பின் பூராடம். சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி. आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः. नीलाञ्जनसमाभासं रविपुत्रं यमाग्रजम् छायामार्ताण्डसम्भूतं तं नमामि शनैश्चरम्. ॐ काकध्वजाय विद्महे खड्गहस्ताय धीमहि तन्नो मन्दः प्रचोदयात्. अर्धकायं महावीर्यं चन्द्रादित्यविमर्दनं सिंहिका गर्भसम्भूतं तं राहुं प्रणमाम्यहम्. ॐ नगध्वजाय विद्महे पद्महस्ताय धीमहि तन्नो राहुः प्रचोदयात्. पलाशपुष्पसङ्काशं तारकाग्रहमस्तकं रौद्रं रौद्रात्मकं घोरं तं केतुं प्रणमाम्यहम्. ॐ अश्वध्वजाय विद्महे शूलहस्ताय धीमहि तन्नो केतुः प्रचोदयात्. चक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते. नमस्ते गरुडारूढे कोलासुरभयङ्करी सर्वपापहरे महालक्ष्मी नमोस्तुते.
भुक्तिमुक्तिप्रदायिनी मन्त्रमूर्ते सदा देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கச்சக்கரகதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. புண்ணிய பூமியாம் தமிழகத்தில் வேலூருக்கருகே 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் சிற்றூர் ஸ்ரீபுரம். இங்கே அமைந்திருக்கிறது ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி திருக்கோயில். இத்தலம் தங்கக் கோயில் என அழைக்கப்படுகிறது. இவ்வூருக்கு திருமலைக்கோடி என்ற புராதான பெயரும் உண்டு. महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। श्वेताम्बरधरे देवी नानालङ्कारभूषिते जगस्थिते जगन्मातर् महालक्ष्मी नमोऽस्तु ते। महालक्ष्मी நமோஸ்து தே. வணக்கத்திற்கு உரியவளாகி சகலருடைய சித்தத்தையும் கவரக்கூடியவள் மகாலட்சுமி. ஸ்ரீ பீடத்தில் நிலைத்து வசிப்பவள், தேவர்களால் வழிபடக்கூடியவள், சங்கு சக்கரம் கதை இவற்றை திருக்கரங்களில் தாங்கியிருப்பவள் ஆகிய மகாலட்சுமியே உன்னை வணங்குகிறேன். ஸ்ரீபுரம் பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் சீக்கியர்களுக்கான உலக புகழ்பெற்ற பொற்கோயில் உள்ளது. இன்னும் தங்கத்தால் வேயப்பட்ட பல்வேறு நிலைகள் உள்ள திருக்கோயில்கள் உள்ளன. சிதம்பரம் நடராஜர் சன்னதியில் மேல் கூரை தங்கத்தால் வேயப்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில், பழனி முருகன் திருக்கோயில், புதுச்சேரி மணக்குளவிநாயகர் திருக்கோயில், திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் உட்பட பல முக்கிய கோயில்களில் மூலஸ்தான விமானங்கள் தங்கத்தால் அமைக்கப்பட்டுள்ளன. ஆனால் வேலூர் ஸ்ரீபுரம் லக்ஷ்மி நாராயணி கோயில் 55,000 சதுர அடி பரப்பளவும் தங்கத்தால் இழைக்கப்பட்டு முழுவதும் தங்கக் கோயிலாக திகழ்கிறது. ஆத்யந்தரஹிதே தேவி ஆதிசக்தி மகேஸ்வரி யோகஜே யோக சம்பூதே महालक्ष्मी नमोऽस्तु ते। स्थूल
सूक्ष्ममहारौद्रे महाशक्ति महोदरे महापापहरे देवी महालक्ष्मी नमोऽस्तु ते। पद्मासनस्थिते देवी परब्रह्मस्वरूपिणी परमेशी जगन्मातर्महालक्ष्मी नमोऽस्तु ते। நமஸ்தே கருடாரூடே கோலாசுர பயங்கரி சர்வபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. கருட வாகனத்தில் ஆரோகணித்து வருபவளே மகாலட்சுமி, கோலாசுரன் என்னும் கொடியவனுக்கு பயங்கரியாக ஆனவளே, எல்லா பாவங்களை அழிப்பவளே மகாலட்சுமியே, உன்னை வணங்குகிறேன். लक्ष्मी नमोऽस्तु ते। ஸ்ரீபுரத்தை நிர்மாணிக்க 1500 கிலோ தங்கம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. திருப்பதி திருமலை தேவஸ்தானத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட கொல்லர்கள் இத்திருக்கோயிலின் மைய கோபுரத்தை தங்கத்தால் வைத்திருக்கிறார்கள். லக்ஷ்மி நாராயணி அவளுடைய அருள் கடாட்சத்தை பெற வேண்டுமானால் கோவிலை சுற்றியுள்ள நட்சத்திர வடிவத்தில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். அந்த நட்சத்திரத்தின் நடுவில் வட்ட வடிவில் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி கோயில் அமைந்துள்ளது. மேலே இருந்து கோயிலை பார்த்தால் ஸ்ரீசக்கரம் போன்றே தெரியும். ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் ஸ்வர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மகாவகா தாமாவக ஜாதவேதோ லக்ஷ்மி மணபகாமினி யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் காமஸ்வம் புருஷானகம் என்கிறது ஸ்ரீசுக்தம். ஸ்ரீசுக்தம் தங்க குளத்தின் நடுவே வசிப்பவளே மகாலட்சுமி என்கிறது. அந்த ஸ்ரீசுக்தத்தின் உட்பொருள் துணிக்கும்படி அமைந்த திருக்கோயில் ஸ்ரீபுரம். மூலவர் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணி. லக்ஷ்மி நாராயணி வீற்றிருக்கும் கருவறையை சுற்றி நீர் நிறைந்த சிறிய அகழி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் இறைவியை தரிசிக்கும் போது உடலும் உள்ளமும் குளிர்ந்து மனதுக்கு பரவச நிலை ஏற்படுகிறது. சர்வங்கே சர்வவரதே சர்வதுஷ்ட பயங்கரி சர்வபாவ ஹரே தேவி சர்வதுக்க ஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே.
உயர்ந்த ஞானத்தின் இருப்பிடமாக விளங்குபவளே மகாலட்சுமி. அனைத்து வரங்களையும் அழிப்பவளே, எல்லா தீமைகளுக்கும் பயங்கரியாக விளங்குபவளே, எல்லா துக்கங்களையும் தீர்ப்பவளே மகாலட்சுமியே, உன்னை வணங்குகிறேன். சுயம்புவாக எழுந்தருளும் இறைமூர்த்தங்களுக்கு எப்பொழுதுமே தனிச்சிறப்பு உண்டு. அவ்வகையில் இத்திருத்தலத்தில் வீற்றிருக்கும் நாராயணியும் சுயம்புவாகத் தோன்றியவள். தங்கக் கோயிலுக்கு எதிரில் கூரை வேயப்பட்ட ஒரு குடிசைக்குள் சுயம்புவான இந்த லக்ஷ்மி நாராயணி பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறாள். உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி, உலகெங்கும் ஆட்சி செய்யும் அஷ்டலக்ஷ்மி. பொதுவாக லக்ஷ்மி நாராயணிக்கு கோயில்களை காண்பதே அரிது எனும்போது இத்தகைய சுயம்பு கோலத்தை காண்பது அரிதிலும் அரிது. சித்தி புத்தி பிரதே தேவி புக்தி முக்தி பிரதாயினி மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. உலகளந்த திருமாலின் பல மார்பில் உறைபவளே, உலகளந்த திருமாலின் பல மார்பில் உறைபவளே. திருமலையில் வெங்கடாஜலபதியின் கடைக்கண் பார்வை படும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறாள் நாராயணி. இதன் காரணமாக ஆரம்பத்தில் இவ்வூர் திருமலை கோடி என்று அழைக்கப்பட்டது. மகாலட்சுமிக்காக தங்கக் கோயில் கட்டிய பிறகு ஸ்ரீபுரம் என்று பெயர் மாற்றப்பட்டது. ஸ்ரீ என்பது மகாலட்சுமியை குறிக்கும் சொல்லாகும். திருப்பதி வெங்கடாஜலபதியை தரிசிப்பவர்கள் மகாலட்சுமி வாசம் செய்யும் வேலூர் நாராயணி பீடத்தையும் தரிசிப்பது சிறப்பு. ஸ்தூல சூஷ்ம மகாரௌத்ரே மகாசக்தி மகோதரே மகாபாபஹரே தேவி மகாலட்சுமி நமோஸ்துதே. செல்வத்தின் அதிபதியாக திகழ்பவள் மகாலட்சுமி. இங்கே மூலஸ்தானத்தில் வைரம், வைடூரியம், முத்து, பவழம், தங்கக் கவசம், தங்கக் கிரீடம் ஆகியவற்றுடன் தங்கத்தாமரையில் அமர்ந்த கோலத்தில் அவள் அருள்பாலிக்கிறாள். தங்கத்தில் ஜொலிக்கிறது மகாமண்டபம். இங்கே நாராயணியை தரிசித்தால் அஷ்ட ஐஸ்வரியங்கள், 16 வகை செல்வங்கள் பெற்று மகிழ்வான வாழ்க்கை அமையும் என்பது திண்ணம். ஓம் பிரக்ருத்யை நமஹா, ஓம் விக்ருத்யை நமஹா என்று அஷ்டோத்திரம் சொல்லி வழிபட்டார் நம் உள்ளத்திலே வேண்டியவற்றை வேண்டியபடி தருகிறாள் ஸ்ரீபுரம் மகாலட்சுமி நாராயணி.
முத்திழைத்த உரையோடு துலங்கும் கத்தியோடு எழில் ராணியாக சந்தானலட்சுமி தேவி அவதரித்தாள். அவள் சந்தான சௌபாகியம் தந்திடுவாள். ஸ்ரீபுரம் நாராயணி திருக்கோயில் ஒரு தலைசிறந்த திருத்தலம், ஆன்மீக திருத்தலம். அத்தோடு தமிழகத்தின் முக்கிய சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்து மட்டுமல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, வெளி மாநிலங்கள், வட இந்தியா என்று தினம்தோறும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. நாராயணி பீடத்தில் வெளிநாட்டு அன்பர்கள் அன்னையை மனமுருக பிரார்த்தித்து தியானம் செய்கிறார்கள். இந்திய புராதான கலாச்சார இறை வழிபாட்டு விஷயங்களில் மனதை பறிகொடுக்கிறார்கள். நமோஸ்துதே. ஸ்ரீபுரம் நாராயணி பொற்கோயில். இத்திருத்தலத்தில் நவராத்திரி, தீபாவளி, வைகுண்ட ஏகாதசி உள்ளிட்ட பண்டிகைகள் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. சித்தி புத்தி பிரதே தேவி, புக்தி முக்தி பிரதாயினி, மந்திரமூர்த்தே சதாதேவி மகாலட்சுமி நமோஸ்துதே.